ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய தேவன் அன்னைக்கும் இன்றைக்கும் ஆசீர்வாத புருஷனாக இருக்கிறார். மனிதனுக்கு சாபத்தை கொடுக்குறவர் அல்ல, சாபத்தை பேசுகிறவர் அல்ல. அவர் ஆசீர்வாத புருஷனாக இருக்கிறார். மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய திட்டம், நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எந்த விதத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? எல்லா விதத்திலையும், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்ப வாழ்விலே, பிள்ளையுடைய நல்வாழ்விலே, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் நல்வாழ்வோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மாறாத திட்டம். இதற்கு எதிர்மறையாய் ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது பிசாசுடைய சக்தி. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், இந்த உலகத்தில் 2 விதமான சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆக்க சக்தி, ஒன்று